நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். போய் இப்போ கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு இப்போ போவேன். இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல. ஆமாம், அவங்க என்னை அவ்வளவு மதிப்பில்லை. அந்த 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 பொம்பளைக்கு கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில். ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி 6:30 ஆயிரம் 6 மணியை போல் போவேன். உறுதியாக போவேன். அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். எங்க ஆட்கள் சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ளே 7 முறை கருக்கழிச்ச சாதனையால் நானாக தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலேயே சிறையில் இருந்துக்கிட்டே கருவை கலைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்கள் அளித்த புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லையும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்போ நான் செய்கிறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் இனிமேல் ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்கள் தான் அவர் தராரு. அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நானே தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னென்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. 15 வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போகிறேன், எங்களுக்கு மாதம் அந்த குரல் செய்தியை பிறகு நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா அது. அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு. அது புதுசிலையை வாங்கிக்கிற வேண்டியதுதான். அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க. அதுக்காக மறுபடியும் வருது. சும்மா அவங்க எங்ககிட்டே மோதுரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு. அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆட்சிகள் மாறி வருது. மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்கிறேன். எந்த கட்சி கூட்டுது? இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குது. அப்பவே எதிர்த்து